எல்லா எல்லா உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே மழை வருதான். கரெக்டாக அறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ தான் மழை அடித்து ஊற்றும். மழை தேவைப்படும் போது மழை வந்து ஊற்றாது. இப்போ சரி காய போடுவோம், காய போட்டு அறுப்போம், நாளைக்கு அறுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இல்லைன்னா புதன்கிழமை அறுப்போன்ட்டு இருந்தோம். இதான் மழை போட்டு வெளுக்குது. போட்டு ஊற்றி அந்த வய பூரா சாஞ்சு போச்சு. இன்னும் சாஞ்சது பூரா முளைச்சி போகுது. பாருங்க, இவ்வளோ நாளாக மயிலும் வராமல் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுக்கு மயிலும் வர ஆரம்பிச்சிக்குது. எல்லாம் வெயில் அடிச்சுருந்தா எதுவுமே வராது. இன்னும் சிட்டுக்குருவி பூரா வந்துடும். எங்கெங்கே இருக்குதோ எல்லா சிட்டுக்குருவியும் வந்துடும். இப்போ தான் ஒரு 10-15 குருவி வந்திருக்குது. இன்னும் அது போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடும். வரும் ஒரு 100-150 குருவி, 200 குருவிக்கு பக்கமாக வரும். எனக்கு போன டைம் 500 குருவி என்பது அந்த போஸ்ட் கம்பத்தில் உட்காந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 4 கம்பி 4 லைன்லேயும் ஒரு குருவியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 குருவியாக அது இருக்கும். இப்போ ஒரு 10-20 குருவி வந்திருக்குது. இன்னும் நான் 2 நாளைக்குள்ளே எல்லா குருவியும் வந்து சேர்ந்துடும். அது கூட ஓகே, குருவி மயிலெல்லாம் தின்னு தான் போகும். நமக்கு இந்த மாதிரி மழை தேவைப்படும் போது மழை வரலையே, என்ன பண்ணுறது பாருங்க. இன்னும் இந்த ஈரமெல்லாம் காயணும். ஈரம் காயறதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் மழை இல்லாமல் தான் 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குதுன்றாங்க. மழை இல்லாமல் இருந்தாக்கா ஓகே. மழை இல்லைனாக்கா எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி போகும். என்ன பண்ணுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த எல்லா மயில் தின்னு கிடக்குதான். இந்த ஊரா மயில் உருவிருச்சு. இந்த ஓரம் ஃபுல்லாக மயில் உருவிடுச்சு. மயில் வரல அப்படின்ட்டு நம்ம பூச்செடியில் போயிட்டு புல்லுக்குள்ளே பிடிங்கிட்டு இருப்போம்னு பார்த்தா, அங்கே போய் குனிஞ்சிக்கிட்டு இருந்தால் இங்கே மயில் வந்து உட்காருது. கூட்டமாக வந்தால் ஓடிடுது. இந்த 1-2 வர்றது போக மாட்டேங்குது. அப்படியே போகிற மாதிரி போய் திரும்பவும் ஆளே படா மறைவான், நம்ம ஏறி உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இப்போ அந்த புல்லு பிடுங்குற பொழப்பம் வச்சு கொஞ்சம் வெயில் போட்டால் கூட அந்த மாட்டுக்கு அது புல்ல இருக்கலாம். அதுவும் இல்லை. சரி, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு நடக்கட்டும். பாருங்க, குண்டு நெல், குண்டு நெல், ஏடிடி 37, ஆடுதுறை 37 ரகம். பாருங்க 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 பாருங்க, புறா ஓடுது. சூரியன் தெரியுதா? சூரியன் பாருங்க, சூரியனை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் வெயில் அடிக்குது. பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.